பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புஷாத் மகாசனாய் திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 10/9/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திதி இரவு 7:10 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:15 வரை அன்ஷ நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம், பின்பு பரண நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. தனக்காரகனாக குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் இருப்பதால் வரக்கூடிய வருமானமானது விரய செலவாகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விரய செலவை சரியாக திட்டமிட்டு சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். இன்னும் ஒன்று, அடுத்தவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு சில விரய செலவுகளை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். சிலர் பேராசை தனமாக உங்களை பேசி வளைத்து உங்களை விரய செலவில் கொண்டு தள்ளி விடுவார்கள். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் விடுபடுவதற்கு திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை, ஒரு டாக்குமெண்டேஷன் தொழில் இருந்தீங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிதாக நிலம் இடம் மண்மனை வாங்கினாலோ, புதிதாக வாய்ப்புகள் கிடைத்தாலோ அவற்றை வைத்து பல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசலமூர்த்தி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அது பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, புதிய உறவுகளை தரப்போது, புதிய நண்பர்களை தரப்போது என்றாலும் வீண் கடன், வீண் வாக்குவாதம் இவற்றை எல்லாம் தரக்கூடிய சூழல் இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு பகவான். இந்த விரயமானது பல்வேறு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அனுபவிக்கக்கூடிய வடிவுடைமன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு சந்திர பகவான் செவ்வாய் மனையேறி பயணம் செய்கிறார். செவ்வாய் மனையேறி பயணம் செய்யும்போது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் சில தடைகளும், சில முன்னேற்ற குறைபாடுகளும், சில தவறான ஆலோசனைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சிம்மராசிக்கு குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் சந்திர பகவான் செவ்வாய் மனையேறி பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், சூரிய பகவான் ஆட்சியாக உங்கள் ராசியிலே பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் நிச்சயமாக பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், நீண்ட நாட்களாக அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு கூட திருமணம் கைகூடாமல் இருந்திருக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் இமயமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ரேணுகாதேவி அம்மன், ஒரு மனுஷன் மலை பயங்கரமாக ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ரேணுகாதேவி. ஹெலிகாப்டரில் போகக்கூடிய ஒரே தெய்வம் ரேணுகாதேவி. அந்த ரேணுகாதேவி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு திடீர் திருமணம் கைகூடும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை பயணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திர பகவான். ஏன்னா கன்னிராசிக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சனி பகவான் வக்ரகாலத்தில் சாதகமாக இருக்கிறார், உங்க ராசியிலேயே சுக்கிர பகவான் நீட்சமாக இருக்கிறார். இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகக்கூடிய, ஒரு வேலையை முடித்துக்கொண்டு இரண்டாவதாக வேறொரு வேலைக்கு தாவக்கூடிய அன்பர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு, இந்த நேரத்தில் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய 8K மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இரண்டாவது திருமணம், வேறு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான். தனக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலம். புதிய நண்பர்கள் என்பால் பல்வேறு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய அபிஷேகப்பாக்கம், சிங்கேர்குடி என்று சொல்வார்கள், அங்கு அருள்பாலிக்கக்கூடிய சிங்கேர்குடி நரசிம்மர் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை பல்வேறு யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விருச்சிக ராசிக்கு ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் தலைவலியாக சில பார்ட்னர்ஷிப் தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கும், சில வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும், சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், ஏன்னா 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் தான் இருக்கார், நேரடி பலத்தில் இல்லை என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் தாயாரோட உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால அவற்றையெல்லாம் அலைச்சலின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருவக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 1ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். விரயஸ்தானத்தில் இருந்தாலும் புதிய வாய்ப்புகளை, புதிய உறவுகளை, புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அவையெல்லாம் கை நழுவி போயிடக்கூடிய சூழல் இருக்கிறதால தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அன்பளிக்கக்கூடிய வடிவிடமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். மாமன் வழியால், மாமனார் வழியால், மாமன் என்று கூப்பிடக்கூடிய நட்பால் புதிய வாய்ப்புகள், புதிய சூழல்கள், புதிய உறவுகள், புதிய வாகனம், புதிதாக வேலை என்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போகுதுங்க, ஒரு அற்புதமான சூழல் உருவாகுது. ஏன்னா கும்பராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்க 3ஆம் இடத்தை அதிபதியுடைய மனையில் 10ஆம் இடத்துல. இது புதிய பதவிகளை, புதிய நட்பை, புதிதாக தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். அதே சமயத்தில் ஜென்மசனி காலத்தில் தான் இருக்கீங்க என்பதை புரிந்து கொள்ளும். இந்த நேரத்தில் திருக்கொள்ளிக்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் சந்திர பகவான். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து உங்க கர்மக்காரகனாக, விதிக்காரகனாக செயல்பட்டு குலதெய்வ ஆசியோடு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வாய்ப்புகள் என்பது உங்க வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத, 7.5 சனியிலையும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நேரத்தில் சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய, மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வார்த்தையை கேட்டுதான் நடப்பார், மனைவியின் சொல் கேட்டு நடப்பார். கபாலீஸ்வரர் சனி தோஷம் போக்கக்கூடியவர். இந்த நேரத்தில் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஆவணி மாத வளர்பிறை சப்தமி நாள். இந்த சப்தமி நாளில்
திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள், மீசை பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு, எனக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் உடையணும், தொழிலில் வருமானம் நல்லா இருந்துச்சு, இப்போ வருமான குறைபாடு இருக்குது, வருமானத்தில் சிக்கல் இருக்குது, 100 ரூபா போட்டால் 5 ரூபா லாபம் வருது, அந்த 5 ரூபாய் விரைய செலவாக போயிடுது என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய சப்தமி நாளில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை, மீசை பெருமாளை மனதார பிரார்த்தித்து வணங்கி கொள்ளும்போது அவர்கள் தொழில் ரீதியாக இருந்த லாப குறைபாடானது சரி செய்யப்பட்டு வளமாக வாழ முடியும். அனைவரும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.